மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று ஒரு புதிய பகுதியை பார்க்க போகின்றோம். அதாவது ப்ரீ மெச்சுவர் இஜக்குலேஷன், பிடி என்று சொல்லுவோம், அல்லது பிஇ என்று சொல்லுவோம், அல்லது விந்து முந்துதல் என்று சொல்லுவார்கள். இன்னும் நான் குறிப்பாக சொல்ல போனால், அதாவது ஒரு ஆண் தன்னுடைய பெண் துணையுடனோ அல்லது மனைவியுடனோ இருக்கின்ற போது, அதாவது அவர்களுடைய அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸிலே, அதாவது பாலியல் ரீதியான தொடர்பிலே மனைவியினுடைய இந்த வெஜைனா யோனிக்குள்ளே தன்னுடைய ஆண்குறியை விடுவதற்கு முதலே அவருடைய இந்த விந்துகள், அதாவது விந்துகள் அடங்கிய திரவம், அதை நாங்கள் எங்களுடைய விஞ்ஞானத்திலே நாங்கள் சுக்கிலக புடகம் என்று சொல்லுவோம். அந்த விந்து அடங்கிய அந்த சுக்கில புடகம் விரைவாக அவருக்கு வெளியேறுகிறது என்றபடியினாலே என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். உண்மையாக இதனுடைய சரித்திரத்தை நான் பார்த்தபோது உண்மையாக எனக்கு கூட தலை சுற்றி கொண்டு வந்தது என்னென்றால், அவ்வளவு ஒரு பழைய, அதாவது எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முதலே மனிதருக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. சில பேர் எங்களிடம் கதைப்பார்கள், சொல்லுவார்கள் தங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது, மற்றவரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. எனவே நான் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லுவோம், இந்த விந்து முந்துதல், அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது மனிதன் உருவாகின காலத்தில் இருந்து ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த மனிதன் உருவாகின நாளிலே இருந்தே இந்த மனிதனுக்கு இந்த பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்ல போனால், அதாவது மிகவும் திறமையான பாலியல் அனுபவம், பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், மிக திறமையான பாலியல் அனுபவத்தை அவன் பெறுவதற்காக எப்போதுமே விளைந்து கொண்டு இருக்கிறான். இது மிகவும் முக்கியமானது. அது எங்களுடைய முதல் ஆதி பெற்றோர் என்று சொல்லுவோம், ஆதியிலே இருந்து எங்களுடைய அப்பா அம்மாவிலே இருந்து இந்த பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை பெறுவதற்காக இந்த மனிதன் எப்போதிருந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறான். இந்த பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற அந்த நிலைமையை அவர் நோக்கி போகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், பல சறுக்கல்கள் ஏற்படுகிறது. உதாரணமாக, ஒரு பிள்ளை தான் ஒரு பரீட்சையிலே 3 பாடம் ஏ எடுக்க வேண்டும் அல்லது 9 பாடம் ஏ எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கியை கொண்டு படிக்கின்ற போது அந்த பிள்ளைக்கு அவரை அறியாமலேயே ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம், ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு, ஒரு ஆங்ஸைட்டி, மனம் பதபதைப்பு, இவை எல்லாம் அந்த அந்த மாணவனையோ மாணவியோ அறியாமலேயே ஏற்படுகிறது. அதே பிரச்சனை தான் இங்கேயும். இந்த பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மனித இனம் ஏங்குகின்ற போது அங்கு என்ன நடைபெறுகிறது என்றால், பல சறுக்கல்கள் ஏற்படும். எனவே உங்களுக்கு தெரியும், கூட எதிர்பார்ப்பு என்று சொல்லுவோம். அதை கூடுதலாக ஒன்றையும் எதிர்பார்க்கக்கூடாது. அது என்னுடைய முக்கியமான ஒரு அனுபவம். ஒன்றையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதே போலத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கூடுதலான இந்த பெர்ஃபெக்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று எனப்படுகிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு போகின்ற போது அந்த திருமண உறவிலோ அந்த பாலியல் உறவிலோ அவருக்கு அது கிடைக்காமல் விட்டால் அங்கு பாரிய ஒரு ஏமாற்றம், அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவோம், ஒரு என்றுமே இல்லாத ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. இது முதலிலே இருந்து எங்களுடைய ஆதி பெற்றோரிலே இருந்தே வந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த சமய புத்தகங்களை எடுத்து பார்க்கின்ற போது இதை பற்றியெல்லாம் என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று, அதாவது பைபிளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த சுக்கில புடகம் அல்லது விந்து அடங்கிய திரவத்தை நாங்கள் சீமன் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சீமன். எனவே அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது என்னவென்றால், இந்த பைபிளிலே சீமன் எனப்படுவது எங்கு விடப்பட வேண்டும், ஒரு பெண்ணினுடைய வெஜைனா அல்லது யோனியில தான் விடப்பட வேண்டுமே தவிர வேறு ஒரு இடமும் கிடப்பட முடியாது என்று சொல்லி அந்த பைபிளிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே பல
கதைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது பைபிளிலே. ஒருவருடைய அவருடைய தம்பியினுடைய மனைவி இறந்து விட்டார் என்றபடினாலே இவரை அவர் மணக்கச் சொல்கிறார்கள், திருமணம் முடிக்க சொல்லுகிறார்கள். எனவே திருமணம் முடிக்க சொல்லுகின்ற போது அவருக்கு மறுப்பு தெரிவித்து ஏனோ தானோ ஒன்று தன்னுடைய தம்பியினுடைய மனைவியுடன் அவர் பாலியல் உறவுகளை கொள்ளுகிறார். கொண்ட பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய விந்தை அல்லது சீமனை சுக்கில புரதத்தை அவர் வெளியிலே விடுகிறார், நிலத்திலே விடுகிறார். அதன் பிற்பாடு கடவுள் அவரை பெரிய பாவத்துக்கு தண்டித்தார் என்று சொல்லி கூட இந்த பைபிளிலே கதைகள் இருக்கின்றது. அதே போல எங்களுடைய மிகவும் பழமையான ஒரு சமயமாகிய இந்து மதத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த லார்ட் சிவா, அதாவது சிவபெருமான், அவர்களே கூட உங்களுக்கு தெரியுமா சிவலிங்கமாகத்தான் அவர் அங்கு கோயில்களில் எல்லாம் காட்சி அளிக்கிறார். அந்த சிவலிங்கம் என்று சொல்லுகின்ற போது அதை என்ன செய்கிறது, அதாவது விரைப்படைந்த ஒரு ஆண்குறியத்தான் அது அங்கே குறிப்பிடுகிறது. எனவே எல்லா மதங்களிலுமே இதற்குரிய மிகவும் பிரபலியமான மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ காலப்போக்கிலே வேற எங்களுடைய இளைஞர்களையும் பெண்களையும் பார்க்கின்ற போது பெரிய பயமாக இருக்கின்றது. என்னென்றால் ஒரு கட்டிலே மனைவியும் கணவனும் படுத்திருக்கிறார்கள். மிக குறைந்த வயசு, நன்றாக படித்தவர்கள். கணவன் ஒரு பக்கத்திலே திரும்பி அவர் கைத்தொலைபேசியை பார்த்து கொண்டிருக்கிறார், மனைவி மற்ற பக்கத்திலே திரும்பி கைத்தொலைபேசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சில இடங்களில் எனக்கு வந்திருக்கிறார்கள், கணவர் இரவு வேலை செய்து வந்து பிற்பாடு ஒரு 11 மணியோடு வந்து படுப்பார். இரவாக அவர் தொலைபேசியை பார்த்து கொண்டிருப்பார், ஃபோனை பார்த்து கொண்டிருந்து போட்டு 5 மணியோடு அவர் படுப்பார். அவர் படுக்கின்ற போது மனைவி வீட்டு வேலைகளை செய்வதற்காக நித்திரையிலிருந்து எழுப்பி விடுவார். இப்படித்தான் இந்த திருமண உறவுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றது. இந்திய காலப்பகுதிகளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற விடயங்களாக, எங்களை வந்தடைகின்ற விடயங்களாக இவை இருக்கின்றது. எனவே இந்த பழைய சரித்திரங்கள், இந்த எல்லா சமயங்களும் கூட இந்த பாலியல் உறவை மிகவும் முக்கியமான ஒன்றாக வலியுறுத்தி வருகிறது. அதே நேரத்திலே இதை சொல்லுவார்கள் என்னவென்றால், இந்த இரத்தத்துக்கும் இந்த சீமனுக்கும் என்ன தொடர்பு, அதை உங்களுக்கு சொல்லி முடிக்கின்றேன். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அதாவது இந்தியாவினுடைய அவருடைய கல்ச்சரிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், 100 துளி இரத்தம் 1 துளி விந்துக்கு சமன். 100 துளி 100 drops of blood equal to 1 drop of semen. அதாவது 100 துளி இரத்தமானது 1 துளி இந்த சுக்கிலப்பாயம் அல்லது விந்து அடங்கிய திரவம் அல்லது சீமனுக்கு சமன் என்று சொல்லி இந்தியாவினுடைய கலாச்சாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே நாங்கள் கொஞ்சம் சரித்திரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இதை விரும்பினேன். எனவே போக போக மற்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதே நேரத்தில் மேலதிக தகவல்கள் தேவையாக இருந்தால் 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான உறவினை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.